ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இது நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஆம்லேட் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே சப்பாத்தி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதர் சைட் திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் மயனீஸும் பெரி பெரி பவுடரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மயனீஸ் நீங்கள் என்ன மயனீஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் கார்லிக் ரோஸ்டட் மயனீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து அந்த ஆம்லேட்டை ப்ளேஸ் பண்ணி நான் கட் பண்ணுற மாதிரி கீழே ஒரு கீரல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மயனீஸ், டொமேட்டோ, ஆனியன், சீஸ், குக்கும்பர், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நான் ப்ளேஸ் பண்ண இடத்துல 4 சைட்லையும் ப்ளேஸ் பண்ணி நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை அகெயின் பேனில் நம்ம 2 சைடும் ரீஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி 2 சைடும் ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.